ஹலோ பிரைஸ்லார், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதனால் கூட சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட இங்கே தாவீது சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று தாவீது சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இதனால் கூட நமக்கு உண்டான நெருக்கம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தமது ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதல், நம்முடைய அபயமிடுதலையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் செவிகளில் நம்முடைய ஜெபம் அவரை நோக்கி அவருடைய காதுகளிலே போய் அப்படியே ரீங்காரமிட்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதிலை செய்ய போகிறார், பதிலை கொடுக்க போகிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க போகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த நாளில் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய இந்த நெருக்கத்தை மாற்றி போடும். அன்றைக்கு தாவீதினுடைய நெருக்கத்தை மாற்றி பின்னது போல என்னுடைய நெருக்கத்தை மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டருளும். நம்முடைய செவிகளிலே என்னுடைய ஜெபம் ஏறிடப்படுவதாக, ஏற்கப்படுவதாக என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த நாளில் யாரெல்லாம் உங்களுடைய நெருக்கத்துக்காக, என்னென்ன காரியத்துக்காக, என்னென்ன தேவைக்காக பண்ணுகிறீர்களோ இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்குவார், உங்கள் நெருக்கத்தை மாற்றுவார், உங்களுடைய எல்லா கஷ்டங்கள் பாரங்களை எல்லாம் மாற்றுகிறவராக இருக்கிறார். அடியனோடு இணைந்து பிரார்த்தனை செய்யுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் பதிலை தரப்போகிறார். பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அமேனே சுதான பரலோகத்தின் தந்தையை, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொன்னது போல எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது பரிசுத்த ஆலயத்திலிருந்து என் ஜெபத்தை கேட்டேன், சத்தத்தை கேட்டார். என்னுடைய கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிற்று என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் கூட அடியனோடு இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆண்டவரே கூப்பிடுதலையும் அவருடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஆண்டவரே உடைய ஆலயத்திலிருந்து, உடைய சமூகத்திலிருந்து, சியோனிலிருந்து, பரிசுத்த பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜெபத்துக்கு நீர் பதிலை கொடுத்தே தீர்வு கொடுத்தே ஆக வேண்டும் ராஜா. அதனால் ஒவ்வொரு பிள்ளையுடைய எல்லா தேவைகள் செஞ்சீங்க, வியாதிகளை மாற்றி போடுங்க, வேதனைகளை மாற்றி போடுங்க. அந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கூடுறது பெரியாதி செய்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாற்ற சிறுசி நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய நெருக்கத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.